ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு வீடியோ. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் தான் பார்த்திங்கன்னா அந்த சிவகிரி இரட்டை கொலை வழக்கு நடந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவில் எல்லாருமே பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா மாட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நானும் சோலாரில் 2 சிசிடிவி கேமரா வாங்கிட்டு வச்சுருக்கேன். அதனுடைய அன்பாக்ஸ் பண்ணியிருக்குது. அதையும் நான் காட்டிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். இப்போ அந்த பின்னாடி ஒரு ப்ளூ கலரில் பைப் தெரியுது பார்த்திங்களா, அதான் நம்ம மாட்ட போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குண்டான வேலையை செய்வோம். அது எப்படி மாட்டுறது, அது என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு நீங்கள் இது மூலமாக நீங்கள் நம்ம மாட்ட போகிற கேமரா பார்த்திங்கன்னா ட்ரூவியூவில் 4G லிங்கேஜுங்கிற சோலார் கேமராங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 கேமரா இருக்கும். ஒன்று ஸ்டடி, ஒன்று 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு மேலே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா சோலார் பேனல் உள்ளே இருக்குது, மோஷன் கேப்சரு, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 256 GB வரைக்கும் SD கார்டு போட்டுக்கலாம். அலாரம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்சுலேஷன், அதுக்குண்டான அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோ ஹியூமன் ட்ராக்கிங் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் கேமராக்கிட்ட இது போனீங்கன்னா இது பண்ணிக்கலாம். அப்புறம் நாம் வாய்ஸ்லேயே அதை இது பண்ணிக்கலான்னு வைங்களேன், அலர்ட்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மொபைல் ஆப் இதுக்கு இருக்குது, ட்ரூ க்ளவுடுங்கிற மொபைல் ஆப் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சைரன் இருக்குது. நீங்கள் அந்த நேரம் ஒரு தேவையில்லாத ஒரு நபர் வந்தாங்கன்னா நம்ம சைரன் வைக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்புறம் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 10x டிஜிட்டல் ஜூம் இருக்குங்க. 2 இதுலேயும் வாய்ஸ் பேசிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் டிஃபெக்ஷன் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நடந்து வந்தோம்னாவே அதை இது பண்ணும். நைட்டு விஷன் கலர்லேயே இருக்குது. அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி டூயல் லென்ஸ் இருக்குது. அப்புறம் ஆடியோ வீடியோ 2மே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பு, ஸ்டோரேஜ், இது நம்ம முதல்ல போட்ட மாதிரி தான். இதனுடைய ரேட் இதில் ஒன்றும் போடலைங்க. நமக்கு வாங்கினது பார்த்திங்கன்னா 7000 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். இதாவது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்புக்கு உண்டான QR கோடும் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் 2க்குமே இருக்குது. இதுதாங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃபு எல்லாமே இருக்குதுன்னு வைங்களேன். அதனால் இதை நம்ம வாங்கியிருக்கோம். பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க கேட்ட விசாரித்த வரைக்கும். அதனால் நம்ம இதை வாங்கி நம்ம பயன்படுத்த போகிறோம். வாங்க இதுக்கு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஏன்னா முதல்ல நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியறக்கோசரம் நான் மறுபடியும் இதில் என்னென்ன இருக்குதுங்கிறத காட்டிடுறேன். இது பார்த்திங்கன்னா சோலார் பேனல். இதில் பார்த்திங்கன்னா அந்த சோலார் பேனல்லேருந்து நமக்கு பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு C டைப்பில் ஒயரும் கொடுத்துட்றாங்க. அதிலே இது பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி மாட்டுறக்கு உண்டான ஸ்க்ரூஸ் இருக்குது. அப்புறம் இதுதான் நம்மளுடைய ட்ரூவியூ 4G இது கேமரா. இது பார்த்திங்கன்னா கிளிப்பு, அந்த நம்ம பைப்பு இருக்குது பார்த்திங்களா, இதுவும் அவங்களே கொடுத்துட்றாங்க. இது இந்த சோலார் பேனல் மாட்டுறக்கு உண்டான கிளாம்ப் இது. அப்புறம் இது கேமரா மாட்டுறக்கு உண்டான ஃபிட்டிங்ஸ், அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ். அப்புறம் இது நம்ம செவுத்தில் இது வால் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸும் இதில் கொடுத்துட்றாங்கன்னு வைங்களேன். இது இதுக்கு சோலார் பேனலுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் கேமரா. இந்த கேமரா பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி சிம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கேமரான்னு வைங்களேன். இதில் நம்ம சிம்மு இதெல்லாம் எங்கே போடலாம், எப்படி ஆன் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ நாங்கள் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மாட்டிட்டு உங்களுக்கு உண்டானது என்ன இதுங்கிறத நான் இது பண்ணிங்கன்னா இந்த நேரம் சிம்மும் மெமரி கார்டும் போடுறதுக்கு உண்டான ஸ்லாட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதில் சிம்மும் மெமரி கார்டும் போட்டுட்டோம். இது மெமரி கார்டுக்கு, இது சிம்முக்கு. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்குது. நம்ம கேமரா ரீசெட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே போகாது. தண்ணி உள்ளே போகாமல் இருந்ததுன்னா நமக்கு கேமரா
மழை பெய்யும் போது அதுக்குள்ளே தண்ணி போகாமல் இருந்து நல்லா நமக்கு லைஃப் நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போட்டும் ஆன் ஆஃப் சுவிட்சும். இது வந்து இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணோம்னா Network connection. Please wait. 4G network connection succeeded. 4Gயில் வந்து கனெக்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறது அதே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன் வந்துடும். முதல்ல பேட்ரி உள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு வைங்களேன், புதுசு இது பண்ணாலுமே. சரி, நம்ம இதை வந்து இப்போ மாற்றக்குண்டான வேலைகள் பார்ப்போங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது மாட்ட போகிறோங்க. பைப் நம்ம எல்லாம் வச்சாச்சு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில ஃபிட்டிங்ஸ்லாம் நான் பண்ணி வச்சிட்டேன். அந்த கேமரா இது வந்து எப்படி அந்த இது சோலார் பேனலுக்கு உண்டான இது மாட்டி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா உள்ள அந்த ஃபிட்டிங்ஸ் இதையும் வந்து நம்ம மாட்டி வச்சுட்டு சிம்மெல்லாம் போட்டு செக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம்.